ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது. ஆகாய் 2ஆம் அதிகாரம் அதில் 19வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், களஞ்சியத்திலே இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. பாருங்கள், இங்கே கர்த்தரையே நம்பி ஆண்டவரையே பிடித்து கொண்டு சேவிக்கிற, அவர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு இருக்கிற ஜனங்களை குறித்து இங்கே ஆகாய் தீர்க்கதரிசியானவர் அவர் தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தையை அவர்களிடத்திலே சொல்லுகிறார். அது என்ன என்று சொன்னால், இந்த ஜனங்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து அவர் மேல ஒரு பற்றுதலை வைத்துக் கொண்டு அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அது எல்லாம் தோல்வியிலே முடிந்து கொண்டிருக்கிறது. அதை ஜெயமாக அவர்களால் பார்க்க முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக விதை தானியங்கள் கூட அது முற்றிலுமாக செலவழிந்து போனது. தங்களுக்கு சாப்பிடுவதற்கு உண்டானது போகி அடுத்த விளைச்சலுக்காக சேர்த்து வைத்திருந்த விதை தானியங்கள், களஞ்சியங்களை சேர்த்து வைத்த அந்த விதை தானியங்களை கூட எடுத்து, இதை நம்ம செய்தால், விதைத்தால் நாம் அடுத்த உணவுக்கு, அடுத்த விதை தானியத்திற்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி நிலத்தில் அவர்கள் விதைத்தார்கள். தங்களால் முடிந்த முதலீடுகள் எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனால் ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை. அந்த களஞ்சியம் என்னானது? அது முற்றிலுமாக அது தீர்ந்து போனது. அது மாத்திரமில்லாமல் பாருங்கள், திராட்சை செடியும் சரி, அத்தி மரமும் சரி, மாதுளம் செடியும் சரி, ஒலிவ மரம் சரி, ஒன்றுமே கனி கொடுக்கவில்லை. எல்லாம் கனியற்று போயிருக்கிறது. எந்த காரியமும் அவர்களுக்கு பலன் கொடுக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் எழும்பி அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், களஞ்சியத்திலே இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரம் கனி கொடுக்கவில்லையோ, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் அநேகர் இப்படிப்பட்ட கேள்வியோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவரே, இதற்கு மேல பிரயாசப்படுறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமல்ல, இதற்கு மேல முயற்சிப்படுவதற்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என்னால முடிந்த வரைக்கும் நான் செஞ்சிட்டேன், என்னால முடிந்த வரைக்கும் நான் முயற்சி செஞ்சிட்டேன், இதற்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவதுன்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை என்று சொல்லி இன்றைக்கு இங்கே வேதத்துல கேட்கப்பட்ட இந்த கேள்வியை போல நீங்கள் ஒரு கேள்விக்குறியோடு கூட வந்திருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையில அப்படிப்பட்ட உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சங்கீதம் 115 அதில் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். 115வது சங்கீதம் அதில் 13வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இந்த ஜனங்கள் எவ்வளவோ சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் விடவில்லை. கர்த்தருக்கு பற்றுதலாக இருக்க அவர்கள் நினைத்தார்கள். ஆண்டவர் மேல நம்பிக்கை, விசுவாசத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தர் மேல பயபக்தியோடு கூட இன்றைக்கும் அவர் மேல நம்பிக்கையும் அதே முழு விசுவாசத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், சிறியோரையும் பெரியோரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பி விசுவாசத்தோடு இருப்பேன் என்று சொன்னால் பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு அவங்களை பார்த்து சொல்லுங்க, இன்று முதல் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் இயேசு என்னையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இன்று முதல் ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். அப்போ ஆண்டவர் இன்று முதல் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர் நம்மை அவர் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி அந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகும், எதன் வழியாக அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும் என்று சொன்னால்
முதலாவது பாருங்கள், தேவனுடைய தயவு நமக்கு தேவை. தேவனுடைய தயவு நம்மேல் இறங்கி வரும் பொழுது நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்று தேவன் உங்களுக்கு அவருடைய தயவை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அவருடைய தயவு நமக்கு நிச்சயம் தேவை. இங்கே வேதத்தில் ஒரு சகோதரி தேவனுடைய தயவை பெற்றுக்கொண்ட ஒருவரை குறித்து வேதம் சொல்கிறது. பாருங்கள், ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனம். ரூத்து புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அல்லேலூயா. பாருங்க, இங்க தேவனுடைய தயவை பெற்ற நகோமி என்னப்பட்ட இந்த ஸ்திரீ, பாருங்கள், அப்பத்தின் வீடு என்று சொல்லப்பட்ட பெத்லகேமை விட்டு அவர்கள் வேறு ஒரு ஊருக்கு போய் தன் கணவனும் மனைவியுமாக தங்கி இருந்த பொழுது அவர்களுக்கு பிள்ளைகள் 2 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் அந்த 2 பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்தவுடனே தன்னுடைய கணவனும் மரித்து விட்டார், 2 ஆண் பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள். கடைசியாக அந்த நகோமி எல்லாம் இழந்து போய் 2 மருமகளோடு கூட அவர்கள் கவலையோடு கூட இருக்கிறார். அப்போ ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார், என்னுடைய சொந்த ஊருக்கு நான் போயிடலாம் என்று சொல்லி தன்னுடைய மருமகளோடு கூட சொல்லும் பொழுது அதுல ஒரு மருமகள் மூத்தவள் தன்னுடைய தாயின் வீட்டுக்கு அவள் திரும்பி விட்டாள். ஆனால் ரூத் என்னப்பட்ட ஒரு மருமகள் மாத்திரம், ஒரு ஸ்திரீ மாத்திரம் அவளை விட்டு போகாமல் நகோமியை பிடித்து கொண்டு, இல்ல, உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், உங்களுடைய தேசம் என்னுடைய தேசம் என்று சொல்லி பிடித்து கொண்டு நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவளோடு கூட தன் சொந்த ஊருக்கு வந்து விட்டார். இப்போ நகோமிக்கு முன்பு இருந்த பாரத்தை காட்டிலும் இன்னும் அதிகமான பாரம் வந்து விட்டது. அது என்ன? என்னை நம்பி வந்த இந்த ரூத்தை நான் என்ன செய்வேன்? இவளுக்கென்று ஒரு திருமணத்தை நான் ஏற்படுத்தி வைப்பேனா? அல்லது இவளுடைய எதிர்காலத்திற்கு நான் என்ன செய்வேன்? இவளுக்கு வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்வேன்? இவளுடைய எதிர்கால உணவுகளுக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு பெரும் கேள்விக்குறி அவளுக்குள்ள உண்டானது. ஒருவேளை நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நான் இவளை பார்த்து கொள்ளலாம், இந்த வயதான நான் மரித்த பிறகு இவளை யார் பார்த்து கொள்வாள் என்று பலவிதமான கேள்விகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்ததான் இந்த நகோமி என்னப்பட்ட இந்த ஸ்திரீ. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, பாருங்கள், ஆண்டவர் நகோமிக்கு தயவை ஏற்படுத்தினார். ஆச்சரியமான ஒரு காரியம், ஒரு சகோதரனை ஏற்படுத்தி அந்த ரூத்துக்கு கணவனாக தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை, போவாசை ஏற்படுத்தி அந்த போவாசை கர்த்தர் அந்த ரூத்துக்கு கொடுத்து கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அந்த சொத்துக்களுக்கெல்லாம் அதிபதியாக ஒரு மகாராணியை போல அந்த ரூத் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அதன் மூலமாய் நகோமி ஆசீர்வதிக்கப்பட்டார். இது அந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இது அந்த பகுதியில ஒரு பயங்கரமான ஒரு அற்புதமாக காணப்பட்டது. ஆகவேதான் நகோமியினுடைய வயசு உள்ள எல்லா ஸ்திரீகளும் நகோமியை சுற்றி வந்து நகோமியை பார்த்து சொல்றாங்க, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு, பிள்ளைங்க இல்லையே, உன்னுடைய சொத்துக்களுக்கும் உன்னுடைய எதிர்காலத்திற்கும் உன்னுடைய சந்ததிக்கும் பிள்ளைங்க இல்லாம போயிரும் சொல்லிறாங்க நினைச்சமே. ஆனால் அது போகாதபடிக்கு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் உனக்கு தந்தார் என்று சொல்லி அவர் சொல்றாங்க. அற்று போகாதபடி இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், இது எப்படி நடந்தது, எப்படி ஆயிற்று? கர்த்தருடைய தயவு நகோமிக்கு கிடைத்தபடியினாலே. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட பலவிதமான கேள்விக்குறியோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா? ஒருவேளை நகோமியை சுற்றி இருந்த எல்லாரும் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு காரியத்தை பார்த்தார்கள். ஆகவே அது நடந்த பொழுது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாய் இருந்தது. இன்றைக்கும் நீங்கள் சுற்றி பார்க்கிற காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாது போல, ஒருவேளை முடிந்தது போல, இதற்கு மேல ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு பலவிதமான கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம்.
கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உங்கள் மேல் அவருடைய தயவை வருஷிக்க பண்ணி இன்றைக்கு அவருடைய தயவை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நகோமியை ஆசீர்வதித்தவர், நகோமிக்கு தயவை கொடுத்தவர், உங்களுக்கும் அவர் தயவை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் அதில் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் 33 அதில் 19வது வசனம். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, இங்கே தேவனாகிய கர்த்தர் ஊழியக்காரர் மூலமாக அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பாருங்கள், அவர் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்குள்ள கொண்டு போகும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தில் இதுவும் ஒன்றாய் இருக்கிறது. பாருங்கள், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பதாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். அப்ப தயவு நமக்கு முன்பதாக வரணும், தேவனுடைய தயவு நம் மேல வரணும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், எவன் மேல கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல கிருபையா இருப்பேன், எவன் மேல இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறனோ அவன் மேல இரக்கமாய் இருப்பேன். அப்ப ஆண்டவருடைய தயவு நமக்கு வேணும் அப்படின்னா அவருடைய கிருபை நம்ம மேல இறங்கி வரணும். அப்படியே நம்ம வலது கைய மார்பில வச்சு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன். எல்லாரும் அப்படியே வலது கைய மார்பில வச்சு உங்க இடது கை அப்படியே உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா ஆண்டவரே உங்க தயவு எனக்கு வேணும்பா, அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, என் தயவு உனக்கு முன்பதாக போக சொன்னீரே, எவன் மேல கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறனோ அவன் மேல கிருபையா இருப்பேன், எவன் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறனோ அவன் மேல இரக்கமா இருப்பேன் சொன்னீங்களப்பா. ஏசப்பா என் மேல கிருபையா இருங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என் மேல கிருபையா இருங்கப்பா, என் மேல இரக்கமா இருங்கப்பா, உங்க தயவு எனக்கு வேணும் ஏசப்பா, என் மேல கிருபையா இருங்க ஆண்டவரே, என் மேல கிருபையா இருங்க ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்கள் மேல கிருபையாயிருந்து உங்கள் மேல இரக்கமாயிருந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்கள், உபாகமம் 33வது அதிகாரம் அதில் 23வது வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 33 அதில் 23வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான், நீ மேற்றிசையும் தென் திசையும் சுதந்தரித்துக்கொள் என்றார். அல்லேலூயா. பாருங்கள், இங்கே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலரை விடுதலையாக்கி கொண்டு வந்த பிறகு 12 கோத்திரத்தையும் தேவன் மோசேயின் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். அப்போ மோசே ஒவ்வொரு கோத்திரங்களாக ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். அப்போ நப்தலி கோத்திரத்தில் வரும் பொழுது நப்தலிக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்க. நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய தயவினாலே கர்த்தர் நப்தலியின் கோத்திரத்தை அவர் திருப்தி அடைய செய்தார். அல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய தயவினால திருப்தி அடையும் பொழுது என்ன நடக்கும்? அந்த வசனத்தின் அடுத்த லைன் சொல்லுகிறது பாருங்கள், அவருடைய ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அந்த தயவு யார் மேல இறங்கி வருகிறதோ அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பார்கள். இன்றைக்கு தேவனுடைய தயவை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. பாருங்கள், இன்றைக்கு அந்த தயவை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நப்தலியை ஆசீர்வதித்த தேவன், நப்தலிக்கு தயவை கொடுத்த தேவன் உங்களுக்கு, உங்கள் சந்ததிக்கு, உங்கள் கோத்திரங்களுக்கும் குடும்பத்திற்கும் நிச்சயம் அந்த தயவை தந்து அவர் ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் உள்ள கையப்படி சொல்லுங்களேன், இன்று உங்களுக்கு தேவன் தயவு செய்வார்.
சொல்லுங்க, இன்று அவருடைய தயவு உங்களுக்கு உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக இரண்டாவது காரியம், எப்படி நாம் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மிடத்தில் வருகிறது, எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். முதலாவது, தேவனுடைய தயவு யார் மேல் இருக்கிறதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இரண்டாவது, எப்படி தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல வருகிறது என்று சொன்னால், பாருங்கள், ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்து அவர் ஆசீர்வதிப்பார். முதல்ல தயவு தந்து ஆசீர்வதிப்பார், இரண்டாவது ரட்சிப்பை கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையை முன்னிட்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. நீங்கள் எதெல்லாம் ரட்சிப்பு வேணும், எதெல்லாம் ஒரு விடுதலை வேணும், ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி நினைத்து வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவைகளிலிருந்து ஒரு ரட்சிப்பை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், இன்றைக்கு ரட்சிப்பை நீங்க பார்ப்பீர்கள். இன்றைக்கு ரட்சிப்பை இயேசு உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம், அதில் 13வது வசனம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம், அதில் 13வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு புறம் பார்க்கிறாங்க, இஸ்ரவேலருடைய கண்களுக்கு எகிப்தினுடைய ரதங்கள் எல்லாம் தெரிகிறது, எகிப்தினுடைய ராணுவ வீரர்கள் எல்லாம் தெரிகிறார்கள், பிரதான ரதங்கள் எல்லாம் தோன்றுகிறது. ஒரு புறம் திரும்பி பார்த்தால் செங்கடல் இருக்கிறது. ஒரு புறம் செங்கடல், ஒரு புறம் எகிப்தினுடைய ராணுவம். இவைகளுக்கு நடுவே நின்று கொண்டிருவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன நடக்க போறது, என்ன செய்ய போகிறோம், என்ன ஆக போகிறது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய தேவன் மோசேயை கொண்டு அவரிடத்தில் சொல்லுகிறார், நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்கிற அந்த யுத்தத்தை என்ன செய்ய போறீங்க, அந்த ரட்சிப்பை நீங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீங்கள் இனிமேலும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. சொல்லுகிறார், பயப்படாதிருங்க. ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயப்படாதிருங்க. சில வேளையில நம்ம சும்மா இருக்க வேண்டியது அவசியம். சில வேளையில நம்ம அதிகமா டென்ஷனா இருக்க வேண்டாம், அதிகமா அப்படியே நீங்க குழம்பி போய் நிற்க வேண்டாம், அமைதியா அப்படியே இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உங்களுக்காக இறங்கி அவர் வேலை செய்வார், அவர் ரட்சிப்பை ஏற்படுத்துவார். அன்றைக்கு இஸ்ரவேலரை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், நீங்கள் அமைதியா நின்று கொண்டு பாருங்க, கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். ஆமென். ஒரு சில வேளையில நீங்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டு முயற்சி பண்ணி எதேதோ பண்ணி நீங்க தோற்று போய் இருக்கிறீர்களா, அமைதியாய் கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று பாருங்கள், கர்த்தர் ஒரு ரட்சிப்பை உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவர்களை ரட்சித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் தேவன் ரட்சிப்பார். இன்றைக்கு தேவன் உங்களை ரட்சிப்பார் என்று இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கும் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவன் உங்களை ரட்சிப்பார். ஆமென். பாருங்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், அதில் 2வது வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், அதில் 2வது வசனத்தை வாசிப்போம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையை, வேதத்தில் சொல்லப்பட்டிருந்த தேவனுடைய வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய பட்டணத்தில் இருந்த சபை மக்களுக்கு அவர் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். அது என்ன? அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அந்த வார்த்தையின்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.
இதோ இப்பொழுதே அந்த அனுக்கிரக காலம், இப்பொழுதே அந்த இரட்சணிய காலம் என்று சொல்லி கொரிந்தியர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் வாழ்த்துதலையும் வாக்குத்தத்தத்தையும் கூறுவார் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாய், இந்த சபையினுடைய ஊழியக்காரனாய் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இப்பொழுதே அந்த அனுக்கிரக காலம், இப்பொழுதே அந்த இரட்சணிய நாள். தேவன் இந்த இரட்சணிய நாளிலே, இந்த அனுக்கிரக காலத்திலே உங்களை நிச்சயம் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எதிர்பார்த்து இருந்திருப்போம், இந்த நாள் எப்பொழுது வரும், இந்த விடிவு எப்பொழுது வரும், எப்போ ஒரு மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி நம்புங்கள், விசுவாசியுங்கள். வேதம் சொல்லுகிறபடி அனுக்கிரக காலத்திலே தேவன் செவி கொடுக்கிற தேவன். இதோ இந்த நாள்ல உங்களுக்கு செவி கொடுத்து, இதோ இதே நாள் அந்த அனுக்கிரக காலமும் இந்த நாள் இரட்சணிய காலமா இருக்கிறது. கர்த்தர் நிச்சயம் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். லூக்கா 19:9 வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா. தேவன் இரண்டாவது ரட்சிப்பை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இங்கே ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், இவன் ஒரு குள்ளமான மனிதனும், இவனுடைய பெயர் சகேயுவும், இவன் ஒரு அரசாங்கத்தில் சுங்கவரி வேலை செய்கிறவனாக, ஒரு இன்கம் டாக்ஸ் கலெக்டராக அவர் இருக்கிறவர் தான் இந்த சகேயு. பாருங்கள், ஜனங்கள் எல்லாம் இந்த சகேயை பார்த்து ஒரு கண்ணோட்டம் உண்டு. என்னென்று சொன்னா, இவன் அதிகமான டாக்ஸை வரித்து, இவன் அதிகமான பணங்களை லஞ்சங்களாக லாவணியங்களாக வாங்கி இவன் சொத்துக்களை ஆஸ்திகளை சேர்த்து வைத்திருக்கிறான், இவன் ஒரு பாவியான மனிதன் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் அவன் மேல ஒரு முத்திரை குறித்து வைத்திருந்தார்கள். இந்த சகை எண்ணப்பட்டவன் யார்? ஒரு பாவியான மனிதன். அவனை அப்படித்தான் ஜனங்கள் எல்லாம் சொன்னார்கள். ஒருவேளை அவனை பார்க்கும் பொழுது அவன் ஒரு அரசாங்க அதிகாரியா இருந்தபடினாலே அவனுக்கு முன்பதாக வணக்கங்களை சொல்லி இருக்கலாம், அவனுக்கு முன்பதாக அவர்கள் கையெடுத்து கும்பிட்டு இருக்கலாம், அவனுக்கு முன்பதாக அவர்கள் அனைவரும் ஒரு சல்யூட் பண்ணி இருக்கலாம், அவனை பார்க்கும் பொழுது ஒரு மரியாதை செலுத்தி இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருடைய ஜனங்களும் அவர்களுடைய இருதயத்திலே இந்த சகையை குறித்து ஒரு முத்திரை இருந்தது, அவன் பாவியான மனிதன், அவன் ஒரு பாவியான மனிதன் என்று சொல்லி. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் சகே இருந்த ஊரின் வழியாக ஒரு முறை வரும் பொழுது சகேக்கு ஒரே ஆச்சரியம். யார் இந்த மனிதன்? நான் எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கிறேன், எவ்வளவு ஆஸ்தி உடையவனா இருக்கிறேன், என்னை பின்பற்றாத இத்தனை கூட்டம் எப்படி இந்த இயேசுவை பின்பற்றுகிறது? யார் இந்த இயேசு? இவரை நான் பார்க்க வேண்டும், எப்படிப்பட்டவர், இவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து காட்டத்தி மரத்தின் மேலே அந்த சகையானவர் சென்று ஏறி உட்கார்ந்து கொண்டார். VBS சாங் இப்படி ஒன்று இருக்கிறது. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே, நீயும் வாரியா என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீ உன்ன தரியா. ஆமே, அழகான ஒரு பாட்டு. VBSல இந்த பாட்டை பாடுவாங்க, சண்டே ஸ்கூல் பாட்டு. நான் இயேசுவை, யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேன். இந்த சகை யார் அந்த இயேசுன்னு சொல்லி பார்க்க போனார். அந்த காட்டத்தின் மரத்தின் கீழே வந்து இயேசு நின்று அண்ணாந்து பார்த்து அந்த சகையை பார்த்து சொல்ல, சகைவே சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு உன் கூட வந்து உன் கூட சாப்பிடணும், உன் கூட போஜன பந்தி இருக்கணும், சீக்கிரமான்னு சொல்றார். சகை உடனே என்ன செய்தார்? சீக்கிரமா இறங்கி ஓடி இயேசுவோடு கூட தன் வீட்டுக்கு போனான். ஆனால் சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள்? இவர் எப்படி பாவியான மனுஷன் வீட்டுக்கு போகலாம்? இவன் பாவியான மனுஷன், இயேசு பாவி வீட்டுக்கு போறாரே, இவன் நல்லவன் இல்லையே, இவன் நீதிமான் இல்லையே, இந்த பாவி வீட்டுக்கு இயேசு எப்படி போகிறார் என்று சொல்லி எல்லாரும் மனதில் நினைத்தார்கள், புலம்பினார்கள். ஒன்றுமே புரியவில்லை. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். இயேசு சகையினுடைய வீட்டுக்கு சென்றார். எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள், சீசர்கள் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு கொண்டிருந்த வேளையில
அந்த சகையுக்கு ஒரே சந்தோஷம். எழுந்து நின்று சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் எதையாகிலும் ஏமாற்றி யாரையாகிலும் ஏமாற்றி நான் சம்பாதித்தேன் என்று சொன்னால் அதை நான் 4 மடங்கு அவங்களுக்கு திருப்பி தந்துடுறேன். நான் ஏமாற்றினது உண்டானால், ஒருவேளை ஏமாத்தி இருந்தனா சொன்னா, நான் யாரையும் ஏமாத்தினது இல்லை, நான் ஒருவேளை ஏமாத்தி இருந்தனா அதை 4 முறையா, அந்த 4 மடங்கா நான் திருப்பி கொடுத்துறேன் என்று சொன்னார். இயேசு உடனே சொல்றார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனபாரத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். சகையுக்கு நல்லா தெரியும், நம்மளை நேரா பார்த்தாதான் இவங்க வணக்க வைக்கிறாங்க, ஆனா மனசுல இவங்க நம்மள ஒரு மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சகையுக்கு நிச்சயம் தெரியுங்க. எல்லா ஜனங்களும் சொன்னாங்க, பாவியான மனுஷன் வீட்டுக்கு இயேசு போறானே என்று சொல்லி. இன்றைக்கும் ஒருவேளை அப்படி நமக்குள்ள ஒரு மனக்கசப்பு, ஒரு குத்தல், ஒரு மனசாட்சியின் உறுத்தல் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், சகையை சொன்னான் பாருங்க, ஆண்டவரே, அப்பா, நான் ஏமாற்றி இருந்தால் நான் 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்லி தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தான். தன் பாவத்தை அறிக்கை செய்தான். ஆண்டவர் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ஒருவேளை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நீங்களே நினைத்து கொண்டிருக்கலாம், நான் ஒரு பாவியான மனுஷன், நான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவனா? என்னை போல பாவம் செய்தவன் இந்த பூமியில யாருமே இல்லை, என்னை போல பாவிகளும் பாவி, பிரதான பாவி நான் தான், என்னை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும் என்று நீங்கள் கூட நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் சகேவுக்கு ரட்சிப்பை கொடுத்து ஆசீர்வதித்தவர் இன்றைக்கு உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களையும் ரட்சித்து அவர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறபடி, இயேசு இன்றைக்கு உங்களுக்கு பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை கொடுத்து உங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே வலது கையை மார்பில வச்சு கண்களை மூடி ஒரு விஷயம் சொல்லுங்க, ஏசப்பா, என் பாவத்தை மன்னிங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னித்து என்னை ரட்சிங்கப்பா. ஆண்டவரே, என் பாவத்தின் ஆண்டவரே இருந்து என்னை ரட்சிங்க. என் பாவம் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடையா இருக்கும்னு சொன்னா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் தவற மன்னிங்கப்பா. சகேவை மன்னித்து ஆசீர்வதித்தீரே, என்னையும் மன்னித்து ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தேவன் உங்களுக்காக அற்புதம் செய்கிறதை, ரட்சிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். சொல்லுங்க, நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக, தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், பாருங்க, அவருடைய ஜனங்களாக, அவருடைய பிள்ளையாக தேவன் நம்மை மாற்றி அவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தேவன் உங்களை தமக்கு ஜனமாக மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்லுவோம் என்ன அப்படின்னா, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்க தான். தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி. ஒருவேளை பெரியவர்கள் கூட, நீங்கள் சின்ன வயசுல வளர்ந்து வந்த காலத்துல உங்களை பார்த்து உங்க பெற்றோர்கள் திட்டி இருக்கலாம், அல்லது இப்ப இருக்கிற வாலிப சின்ன பிள்ளைங்களை நம்ம பெற்றோர்கள் திட்டி இருக்கலாம். என்ன அது பாருங்க, போயும் போயும் நீயா என் வயிற்றுல வந்து பிறந்த, ஒன்னே போய் ஆண்டவர் எனக்கு பிள்ளையா கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அம்மா திட்டுவாங்க, நீ நாடா அந்த மனுஷனுக்குன்னு வந்து பிறந்த அப்படின்னு. ஒருவேளை அப்பா திட்டுவார், நீ போய் இந்த வயிற்றுல போய் பிறந்துட்டிய. அல்லது அம்மாவே திட்டுவாங்க, சே, உன்னையெல்லாம் என் பிள்ளையா ஏத்துக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுமையானவன், நான் வெட்கப்படுறேன்னு சொல்லலாம். இப்படி பல காரியங்களை நம்முடைய பெற்றோர்கள் நம்மை குறித்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி அவங்க சொன்னாங்க? உங்க பெற்றோர்கள் யாரோ உங்களை பார்த்து அப்படி சொல்லி இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு எல்லாம் மறந்துருக்கலாம். அல்லது இன்னைக்கு சொல்லுவாங்க, உன்னை பெற்றதுக்கு 4 எருமையை பெற்றிருந்தாலும் நல்லா இருக்கும், இல்லை உன்னை பெற்றதுக்கு ஒரு 4 தென்னை மரத்தை வச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்குமே, இப்படி எல்லாம் சொல்லி இருப்பாங்க.
ஏன்? அவங்க பேச்சை நம்ம கேட்காதனால, ஏன் அவங்களுக்கு கீழ்ப்படியாதனால, ஏன் அவங்களை வேதனைப்படுத்தினபடினாலே, அவங்கள துக்கப்படுத்தினபடினாலே இப்படியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. நாமளும் அப்படி சொல்லியிருப்போம், உண்மைதானே? யோசித்து பாருங்கள். நாமும் ஆண்டவரை ஒருவேளை துக்கப்படுத்தி இருக்கலாம். அவரையும் நாமும் துக்கப்படுத்தி அவருக்கு கீழ்ப்படியாம ஆண்டவரை காயப்படுத்தினோம்னா ஆண்டவராக இயேசு அப்படித்தான் சொல்லுவார், நீயா என்னுடைய மகன், உனக்காகவா நான் ரத்தத்தை சிந்தினேன், உனக்காகவா என் ஜீவனை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் பாருங்கள், நான் முதலாவது உன்னை என் மகனாக மாற்றுவேன், என் மகளாக மாற்றுவேன், என்னுடைய ஜனமாக மாற்றுவேன், என்னுடைய ஜனமாய் மாற்றி நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. என்னதான் உங்க பிள்ளைய அப்படி நீங்க சொல்லிட்டாலும், உங்க பிள்ளைய நீங்க அப்படியே பிள்ளை இல்லைன்னா நீங்க விட்டுருவீங்க? அல்லது என்னதான் நம்ம பெற்றோர் நம்ம சொல்லியிருந்தாலும் நம்மளை பிள்ளை இல்லைன்னு விட்டுருப்பாங்க? நமக்கு சோறு போடாம இருந்தாங்க, அல்ல நீங்க சோறு போடாம இருக்கிறீங்க? உங்க பிள்ளைகளை என்னதான் நீங்க திட்டினாலும், அவர்கள் 1000 இருந்தாலும் அவர்கள் உங்க பிள்ளைகள் தான், நம்ம பிள்ளைகள் தான். ஆண்டவராக இயேசு அதுதான் சொல்லுகிறார், இன்று உன்னை எனக்கு ஜனமாக மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன். வாசிக்கலாம். உபாகமம் 29 அதில் 10வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 29வது அதிகாரம் அதில் 10வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன் பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்தபடியேயும் இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்திக் கொள்ளவும் தாம் உனக்கு தேவனாய் இருக்கவும். அல்லேலூயா. பாருங்க, தேவனாகிய கர்த்தர் என்ன ஆணையிட்டு கொடுத்தார் இவர்களுக்கு? என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்? நான் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியேயும் உன் பிதாக்களுக்கும் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்தபடியும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், நான் இவர்களுடைய தேவனாய் இருப்பேன், இவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை நான் உன்னிடத்தில் என்ன செய்வேன்? நிறைவேற்றி உறுதிப்படுத்தி உன்னை என்னுடைய ஜனமாக மாற்றி நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்கல்ல இயேசுனுடைய பிள்ளைகள்? சொல்லுங்க, கையை தூக்குங்க பார்க்கலாம். யாரெல்லாம் இயேசுனுடைய பிள்ளைகள்? ஆமென். கையை தூக்குனவங்க எல்லாரையும் அவருடைய ஜனமா அவருடைய பிள்ளையா நீங்க இருக்கிறபடினால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லியிருக்கிறார், என் ஜனமாக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உபாகமம் 28 அதில் 9வது வசனம் சொல்லுகிறது. 28ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளுக்கு கை கொண்டு அவர் வழிகளிலே நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளையா நம்மளை வச்சுக்குவார் அப்படின்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை கை கொண்டு அவர் வழியிலே நடக்கும் பொழுது. நம்ம பிள்ளைகளை கோபப்பட்டு பிள்ளைங்க மேல இப்படி எல்லாம் சொல்லி அடிச்சு நம்ம நல்லா அப்படியே கோபத்தை வெளிப்படுத்திடுவோம். அடுத்து அந்த பிள்ளைகிட்ட போய், சரி சரி அழாத, இனிமே அம்மா பேச்சை கேளு, இனிமே அப்படி செய்யாத, சரி சரிப்பா இனிமே அப்படி செய்யாத, அப்பா பேச்சை கேளு, இனிமே அந்த தவறை செய்யாத, அப்பா உன்னை அடிக்க மாட்டேன், அம்மா உன்னை அடிக்க மாட்டேன்னு சொல்லித்தானே நாம நம்ம பிள்ளைகளை வளர்த்தோம். நாமளும் நம்ம பெற்றோர்களால் அப்படித்தானே வளர்க்கப்பட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமது பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஒரு தீர்மானத்தை எடுங்க, ஏசப்பா நான் உங்க வார்த்தையை கேட்டு உங்க வழியில் நடப்பாண்டவரே, நான் உங்க பிள்ளை, என்னை ஆசீர்வதிங்க. அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார், பிதாக்களுக்கு அவர் ஆணையிட்டு இருக்கிறார். அது என்ன? நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் திரளான எண்ணி முடியாத காரியங்களை நான் உனக்கு தருவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறாரே, அந்த ஆசீர்வாதத்தை தேவன் எப்படி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை தன்னுடைய ஜனமாக மாற்றி ஆசீர்வதித்தாரோ
நீங்களும் நானும் இன்றைக்கு அவருடைய ஜனமாய் இருக்கிறபடினாலே அவர் நம்மையும் அவர் ஆசீர்வதிப்பார். அது எப்பொழுது ஆசீர்வதிப்பார்? இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அல்லேலூயா. அவர் இன்று முதல் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கடைசியாக பாருங்கள், நான்காவது காரியம், ஒரு உண்மையான ஆசீர்வாதத்தின் பூரணம் எது என்று சொன்னா மேன்மைதான் ஒரு உண்மையான ஆசீர்வாதத்தின் பூரணம். இன்னைக்கு சொத்து இருக்கிறதுனால மேன்மை வந்துடாது, பணம் இருக்கிறதுனால மேன்மை வந்துடாது, படிப்பு இருக்கிறதுனால மேன்மை வந்துடாது. இன்றைக்கு படிப்பு இல்லாதவர்கள், சொத்து இல்லாதவர்கள், ஆஸ்தி இல்லாதவர்கள், சரியான நிலையான வருமானம் இல்லாதவர்கள் கூட மேன்மையாக வாழ்கிறார்கள். ஆனால் மேன்மை என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் ஒரு பூரணம். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னை மேன்மையாக வைப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க நான் மேன்மையா இருக்கணும்? நான் வாழ்ற இடத்துல, என் குடும்பத்தார் மத்தியில, என் ஊர்ல, என் வீட்டை சுற்றி, என் உறவினர்கள் மத்தியில நான் மேன்மையா வாழணும். என் பேர் மேன்மையா இருக்கணும். என் குடும்பம், என் பிள்ளைகளுடைய பெயர் மேன்மையா இருக்கணும். கர்த்தர் அந்த மேன்மையை உங்களுக்கு தருவார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 28 அதில் முதல் வசனம், 28ஆம் அதிகாரம் அதில் முதலாவது வசனம் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுத்து அதன்படி நடக்க நீ கவனமாய் இருப்பேன்னு சொன்னா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பேன். ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். எப்பொழுது மேன்மையா வைக்க போகிறார்? இன்று முதல் கர்த்தர் உங்களை மேன்மையா வைக்க போகிறார். இன்று முதல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவரை பிடித்துக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களை மேன்மையாய் வைக்க போகிறார். ஹல்லேலூயா.